ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகா சமையல் பிளாக்ஸ். இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்காய் பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். இதில் ஊட்டச்சத்துலாம் நிறைய இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சொரக்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம், ஜீரகப்பொடி, தேங்காய், உப்பு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். இப்போ இதில் மிளகாய் வத்தல் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வைங்க, மீடியமாக வச்சு செய்யுங்க இதை. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காய் இதில் சேர்த்துடலாம். சொரக்காய் வந்து தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சொரக்காயில் வந்து சொரக்காய் பொரியல், சொரக்காய் கூட்டு, சொரக்காய் அல்வா, சொரக்காய் ரைஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலாம். சொரக்காயிலேயே எக்கச்சக்கமாக பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி பொரியலும் நான் போட்டிருக்கேன் முன்னாடி வீடியோஸில். அது கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து நான் வெங்காயம்லாம் சேர்த்து பண்ணியிருப்பேன். இது வந்து நான் பேச்சுலர் ரெசிபி அப்படின்றதுனால வெங்காயம் சேர்க்காம அவங்க சிம்பிளாக டக்குன்னு சாப்பாடுக்கு சைடு தொட்டுக்க சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக வந்து நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை வந்து நிறைய ரைஸும் பண்ணலாம். சொரக்காய் ரைஸும் நான் வந்து முன்னாடி என்னோட வீடியோஸ்லலாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். உப்பு கம்மியாகவே சேருங்க. தேங்காய் சேர்க்கறதுனால உப்பு கம்மியாகவே சேருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்லாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். யாருக்காவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட சேனலில் வந்து எல்லா வீடியோஸும் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா சமையல் வீடியோஸும் இருக்கும், எல்லா வெரைட்டி ரைஸும் இருக்கும், பொரியலும் இருக்கும், கூட்டும் இருக்கும். நார்த் இந்தியன் டிஷ்ஷு, சப்பாத்தி சைட் டிஷ், அதுக்கும் நிறைய எல்லாம் வீடியோஸ்லாம் நான் இப்போ எல்லாமே இருக்குது என்னோடதில். மீன்வைல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டேரெக்டாக நான் ஹோல்சேலர்ட்டேருந்து நான் வாங்கிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தின் 1 வீக்கில் உங்களுக்கு வந்து வீட்லேயே இது டெலிவரி ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல்லேயே நான் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட்டுட்ருக்கேன். அந்த யாருக்காவது வேணும்னா எனக்கு வந்து என்னோட இதில் கமெண்ட் பாக்ஸ் என் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு நான் அனுப்புகிறேன். அது இன்னொரு சேனலில், அந்த சேனலில் வந்து நான் வந்து ஜுவல்ஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். பூஜை வீடியோஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் நான் அதுலேயே அதில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது இப்படியே வச்சிடலாம். இது வந்து நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் போடாமல் தான் நான் செய்கிறேன். நான் வெங்காயம் போட்டும் என்னோட இதில் வீடியோஸ்லேயே ஆல்ரெடி முன்னாடியே நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். என்னோட சொரக்காவோட ரெசிபிஸ் வந்து எல்லாமே கூட்டுலேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னோட வீடியோஸில். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான, ஒரு பேச்சுலர்ஸ்க்கான சிம்பிளான ஈஸியான ரெசிபி இது. இப்போ நம்ம இந்த ஜீரகப்பொடி சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே ஜீரகப்பொடி சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப நான் வந்து இது கம்மியாக தான் வச்சேன். அதுவே பாருங்கள் நல்லா இது வெந்துருச்சு பாருங்கள். சொரக்காய் வந்து டக்குன்னு நமக்கு வெந்துடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா, ஈஸியும் கூட. இப்போ இந்த தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் வந்து ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்துட்டு ஒரு செகண்ட் தான், அதை அப்படியே அணைச்சிடணும் அடுப்பை. ரொம்ப நாள் அடுப்பில் வைக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்தப்புறம் உடனே ஒரு செகண்டில் அதை அடுப்பை அணைச்சிடணும். இப்போ சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பொரியல் தான் இது. எல்லாத்தோட இது ரொம்ப சிம்பிளான பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சொரக்காவும் ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தும் கூட. அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு சிம்பிளான ஒரு சொரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கும். வேறு என்ன டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வந்து சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த சொரக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா
நான் வந்து என்னோட வீடியோவோட எண்டு ஸ்க்ரீனில் வந்து நிறைய ரெசிபீஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் போய் நீங்கள் வீடியோ இது பண்ணும்போதே அதுலேயே உங்களுக்கு அதுலேயே வரும். நீங்கள் அதை போய் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நிறைய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு டவுட்ஸ் எதுவும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.